ஹாய் ஃப்ரான்ஸ் பிரைஸ் லார்ட் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரான்ஸ், இன்றைக்கி ஒரு சட்டம், ஆரோக்கியமான சட்டங்கள் 68வது சட்டம் பார்க்க போகிறோம் ஃப்ரான்ஸ். என்ன சட்டம்னா, வாங்கின கடனை திரும்ப கொடுக்க வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு குட்டி பாட்டு போட போகிறோம், ஒரு குட்டி வசனம் வாசிக்க போகிறோம், ஒரு குட்டி கற்று பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வேலை சேர்ந்து போகலாம் வாங்க. பொருட்கள் மேலே கண்ணு போச்சுனா போச்சையாவும் அபிஷேகம், ஆட்கள் மேலே கண்ணு போச்சுனா அம்போதாவும் அபிஷேகம். பொருட்கள் மேலே கண்ணு போச்சுனா போச்சமாவும் அபிஷேகம், ஆட்கள் மேலே கண்ணு போச்சுனா அம்போதாவும் அபிஷேகம். காத்துக்கொள் காத்துக்கொள், நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்துக்கொள். காத்துக்கொள் காத்துக்கொள், நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்துக்கொள். அழிந்து போகும் உலக பொருட்களால் நீ நண்பர்களை சம்பாதித்துக்கொள். அழிந்து போகும் உலக பொருட்களால் நீ நண்பர்களை சம்பாதித்துக்கொள். நீ மரித்தால் நித்திய வீட்டில் உன்னை நிரந்தரமாய் ஏற்றுக்கொள்வார்கள். நீ மரித்தால் நித்திய வீட்டில் உன்னை நிரந்தரமாய் ஏற்றுக்கொள்வார்கள். காத்துக்கொள் காத்துக்கொள், நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்துக்கொள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி பாட்டு பாடிட்டோம், ஒரு குட்டி வசனம் வாசிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன வசனம்னா, ரோமரில் ஒரு வசனம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் எடுத்து வாசிக்கல, மன்னிக்கணும். நெக்ஸ்ட் டைம் நான் எடுத்து வாசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அன்புக்கு மட்டும் தான் நம்ம கடன் பண்ணணும். அன்பு கூறுகிற கடனை எல்லாமே வேறு ஒன்றுக்கும் கடன் படாதிருங்கள் என்று அந்த ரோமரில் ஒரு அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இன்னைக்கு என்ன தாசனம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாங்கின கடனை திரும்ப கொடுக்க வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போது ஏன்னா ஒரு வீடியோ போட்டிருப்பேன், கடன் வாங்கக்கூடாதுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ என்னென்னா, வாங்கின கடனை திரும்ப கொடுக்க வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் இந்த வசனத்தோட கருத்து எல்லாருக்கும் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு கருத்து கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆரம்ப காலகட்டத்தில், நம்ம வளர்கிற பருவத்தில், நம்ம நண்பர்கிட்டையோ இல்லை அப்பா அம்மா கட்டியோ இல்லை அண்ணன் தம்பி கட்டியோ இல்லை சொந்தக்காரங்க கட்டியோ இல்லை நண்பர்கள் கட்டியோ நம்ம கண்டிப்பாக நம்ம கடன் வாங்கியிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். கடன் வாங்கியிருப்போம். நம்ம சாப்பிட்றதுக்காக சரி ஏதோ ஒரு வியாதி நேரத்தில் நம்ம உடல்நிலை சரியில்லாத போது நம்ம கடன் வாங்கியிருப்போம். சில பேர் என்ன பண்ணலாம், படிப்புக்காக கடன் வாங்கியிருக்கலாம். பேங்க்கில் போனால் லோன்லாம் வாங்குறாங்க ஈஸியாக. இஎம்ஐ இல்லாத மனிதர் இல்லாத மாதிரி இஎம்ஐ எல்லாம் கொடுக்குறாங்க. பேங்க்கில் கடன் வாங்கியிருக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தொழில் செய்யறதுக்கு இப்போ நம்ம கடன் வாங்கியிருக்கலாம். படிக்கிறதுக்கு என்ன சொல்லிட்டு படிக்கிறதுக்கு, தொழில் செய்யறதுக்கு, அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல் செலவு, அப்புறம் ஏதோ ஒரு வேலை வாங்கிறதுக்காக ஏதோ ஒரு நம்ம கடன் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நிறைய பேர் என்ன பண்ண, கடன் வாங்கிட்டு திரும்ப கொடுக்க முடியுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வேற ஒருத்தருடைய பணம், வேறு யார்கிட்டயோ வாங்கின காசு என்ன பண்ணுறாங்க, பணத்தை திரும்ப கொடுக்க மனசு வர மாட்டேங்குது. ஆனால் ஒரு சுச்சுவேஷனில் சில பேர் என்ன பண்ணலாம், கடன் வாங்கி அவங்களுக்கு வியாதி இருக்கலாம், அவங்கள அதை கொடுக்க முடியாத சுச்சுவேஷன் இருக்கலாம். அப்போ அந்த டைம் தான் அவங்க கொடுத்தவங்க சரி மன்னிச்சு விட்டுருக்கலாம். சரி வாங்க, நீங்கள் கஷ்டப்படுறீங்க, நீங்கள் கடன் கொடுத்தா நீங்களே பரவாயில்ல, நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மன்னிச்சு விட்டுருக்கலாம். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நல்லா இருக்கிறாங்க, அதாவது வளர்ந்து வர காலகட்டத்தில் கடன் வாங்கியிருப்பாங்க. வளர்ந்து வந்த பிறகு நல்லா ஒரு 40 வயசில் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா சம்பாதிப்பாங்க, நல்லா கை நிறைய சம்பாதிப்பாங்க. என்ன பண்ண மாட்டாங்க, வாங்கின கடனை கொடுக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய தாட்ஸ் என்னன்னா, யாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு 500 ரூபாய் கூட நம்ம வாங்கி நம்ம ஏமாத்தமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்னென்னா, ஏமாத்தமாக இருக்கணும். 500 ரூபாயிலேருந்து 1000, 2000, 1 லட்சம், 10 லட்சம் அதுமாரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடன் வாங்கிடலாம். ஆனால் நம்ம ஞாபகத்துக்கு நாளில் நம்ம கடன் வாங்கின கூட நம்ம கொடுக்காத பட்சத்தில், கொடுக்காமல் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய சாபம். இப்போ ஆரம்பத்தில் நல்லா இருக்கலாம், ஓஹோன்னு இருக்கலாம், பின்காலத்து சாபம் வரும், நம்ம ஃபேமிலிக்கே சாபம் வரும். நான் பயன்படுத்தின இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது உண்மை, இது சத்தியம், இது கடவுளுடைய வார்த்தை. நிறைய பேர் நம்ம ஃபேமிலிக்கு சாபம் வரும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கொடுக்க முடியாத சுச்சுவேஷனாக ஓகே, ஆனால் கொடுக்குற வேண்டிய நிலைமையில் நம்ம சூழ்நிலை மாறி நம்ம கிட்ட காசு பணம் வரும்போது நம்ம யார்கிட்ட கடன் வாங்கணுமோ அவங்கள கடன் திரும்பி கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நம்ம கொடுத்தாகணும். ஆரம்ப காலத்தில் யாரும் சார்ந்து தான் வரணும். ஏன்னா யாரும் சாரலாமல் நாமளே பிறந்து நம்மளால் வந்துட முடியாது. சில பேர் சார்ந்து, சில பேர் கடன் வாங்கியிருப்போம், பொருளோ இல்லை பணமோ இல்லை ஏதோ ஒரு நம்ம கடன் வாங்கியிருப்போம். நம்ம நல்லா சம்பாதினா திரும்பி கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, வாங்கின கடன்
கடனை திரும்ப கொடுக்க முடியுறாங்க. நிறைய பேர் இதனால் கொடுத்தவங்க பாவம் அவங்க கஷ்டப்பட்டு அவங்க கேட்டு கேட்டு அவங்கள என்ன பண்ணிடுறாங்க, அவங்கள வந்து வாங்கினவங்க கொடுத்தவங்கள மிரட்டுறாங்க. நான் கொடுக்க முடியாது, என்ன பண்ண முடியும், அப்போ உங்களாம் என்ன பண்ணுவோம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படிலாம் அதெல்லாம் தப்பு ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி காசு நம்ம ஐநூறுரூபா கூட ஏமாற்றினா கூட நேற்றுட்டு நல்லா அந்த வந்து அந்த அந்த அவங்களுடைய காசு நேற்றுட்டு நல்லா அந்த நம்ம கணக்கு கொடுத்து ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் என் தாட்ஸ் என்னன்னா பணிவாக எல்லோரும் கேட்டுக்கிறேன், யாரெல்லாம் கடன் வாங்கினீங்களோ கடன் வாங்கி இருக்கீங்களோ ஃப்ரெண்ட்ஸ் தயவுசெய்து நம்ம அவங்க மொத்தம் காசு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆசைப்படக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அது 500 ரூபாயிலேருந்து கணக்கு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 100 200 ஓகே 500 ரூபாயிலேருந்து கணக்கு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். யார்கிட்ட கடன் வாங்கியிருந்தாலும் இன்றைக்கி போய்ட்டு அந்த கடனை திருப்பி கொடுங்க. இன்றைக்கி இல்லைனா கூட ஓகே, டைம் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த கடனை திருப்பி கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி காசு நம்ம ஆசைப்பட்டு நம்ம எடுக்கும்போது பெரிய பின்விளை வரும். நீங்கள் சாதனை வச்சுக்காது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சில பேர் நிறைய தொழிலில் பார்த்தீங்கன்னா பாதி மாதம் வேலை செஞ்சுருப்பாங்க, இல்லை முழு மாதம் வேலை செஞ்சுருப்பாங்க. ஏதோ சுச்சுவேஷனில் அவங்க நின்றுருப்பாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஓனர் என்ன பண்ணுவாங்க, அந்த கான்ட்ராக்ட் ஓனரோ இல்லை அந்த ஓனர் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய பாதி மாதம் காசை ஏமாற்றி வச்சுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கொடுக்க முடியுறாங்க. ஒரு மாதமோ அந்தமாரி சம்பளத்தை கொடுக்காம அவங்க சேர்த்து வச்சுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நிறைய வசங்க மல்கியில் இருக்குது. அப்புறம் இன்னும் நிறைய புக்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அவருடைய கூலி, அதாவது அவங்களுக்கு சேர வேண்டிய காசு தேவன சன்னிதியில் கூக்குரலிடுகிறது, அதாவது என்னென்னா கூப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு மல்கியில் ஒரு வசனம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தயவுசெய்து நான் ஒரு பணிவாக கேட்டுக்கிறேன், கான்ட்ராக்ட் ஓனர் சூப்பர்வைசர் தயவுசெய்து மற்றவங்க காசு ஆசைப்படாதீங்க. அங்கே அட்லீஸ்ட் ஒரு 10 நாள் வேலை செஞ்சால் கூட அவங்க திரும்ப அவங்களுடைய காசு சேர வேண்டிய காசு கொடுத்துருங்க. அந்த காசு ஏமாற்றி வச்சுன்னா இப்போ ஆரம்பத்துலாம் சந்தோஷமாக இருக்கலாம், அது பெண் வெளியே ரொம்ப டேஞ்சர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லா கான்ட்ராக்ட் சூப்பர்வைசர் கான்ட்ராக்ட் ஓனர் இன்னும் அநேக அவங்களாம் அந்த தயவுசெய்து அந்த காசை மற்றவங்க காசு ஆசைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உண்மையாக நிறைய வீடியோவில் போட்டிருப்பேன். ₹1 கூட மற்றவடைய காசு ஆசைப்படாமல் இருந்தாங்கன்னா அவங்க தான் சிறந்த தலைவர் சொல்லிட்டுலாம் நான் நிறைய வீடியோ போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மற்ற காசு உங்களுக்கு தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய என்ன சொல்கிறது, ரொம்ப 2வது அதிகத்தில் ஆக்கின் திருப்பு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த தண்டனை குவித்து கொள்கிறீங்களோ அது குவித்து கொள்றீங்களோ, அதாவது நிறைய தண்டனை நீங்களே சேர்த்து வச்சுக்கிறீங்க. அதனால் அவங்களோட செயலின்படி அவங்களுடைய கிரியின்படி கடவுள் பலனளிப்பார் சொல்லிட்டு ரோமர் 2வது அதிகாரத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம தயவுசெய்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன், பணிவாக கேட்குறேன், யாரும் யார் காசும் ஆசைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ₹500 கூட யார் காசும் நம்ம கடன் வாங்கி ஏமாற்றாமல் அதை கொடுத்துருந்தோமா அந்த சாட்சி இந்த பூமியில் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம நித்தியத்தையும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூமியில் நம்ம ஒரு நல்ல ஒரு இப்போ ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தர்கிட்ட ஒரு ₹500 கடன் வாங்கி ஒரு ₹1000 கடன் வாங்கி ஒரு 10 வருஷம் ஆச்சு, நம்ம திரும்பி அந்த காசு கொடுக்கும்போது அவங்க சந்தோஷப்படுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது பெரிய புண்ணியம் ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம அப்படி நம்ம கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க நேசிப்பாங்க, நம்மகிட்ட நம்பிக்கை வரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மகிட்ட நம்பி 2 லட்சம் 10 லட்சம் கூட நம்ம கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், கடன் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம கடன் வாங்கக்கூடாது, ஏன்னா வீடியோ போட்டுருப்போம். ஆனால் அது நம்ம சுச்சுவேஷன், ஒரு ஹாஸ்பிட்டலில் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் நம்ம தேவைப்படுது, கண்டிப்பாக நம்ம தேவைப்படுது, பணம் தேவைப்படுது சொல்லும்போது நம்ம நம்பிக்கையாக நம்ம நம்பிக்கை வச்சு நிறைய பேர் நமக்கு உதவி செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் என் தாட்ஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் சின்ன காசு ₹100 200 வாங்கினா கூட ஃப்ரெண்ட்ஸுங்க கேட்டால் வேசரியத்தில் யார்கிட்ட வாங்கினா கூட திரும்பி கொடுத்தணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை ஏமாற்றக்கூடாது. அவங்க மனசு துக்கப்படும். அந்த சாபம் கண்டிப்பாக நமக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சாப்பிட்னு சொல்லி ஏன் பயமத்து நினைக்காதீங்க. இது ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸ், இது கடவுளுடைய வார்த்தை. அதனால் நம்ம வாங்கின கண்ணை கண்டிப்பாக நம்ம திரும்பி நம்ம கொடுத்தே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அது ₹500 200 1000 2000 10,000 நம்ம கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி கொடுக்கும்போது இந்த பூமியிலே நம்ம மேலே ஒரு நல்ல மதிப்பு மரியாதை வரும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம நேசிப்பாங்க. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் என் தாட்ஸ் என்னன்னா, அந்த கான்ட்ராக்ட் சூப்பர்வைசராக இருந்தாலும் சரி, இல்லை படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, இல்லை வேலை செய்கிற இடத்துல எல்லாம் யாராக இருந்தாலும் திரும்ப சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ், யாராக இருந்தாலும் யார்கிட்ட கடன் வாங்கியிருந்தாலும் அது தயவுசெய்து அது திருப்பி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை கொடுக்கும்போது அது பெரிய சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி, பெரிய ஒரு கன மரியாதை, நம்ம மேலே ஒரு நம்பிக்கை, மக்களுக்கு நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்ம மேலே ஒரு அந்த மதிப்பு வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அதோட ஒரு பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் என் தாட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கண்டிப்பாக நம்ம வாங்கின கடன் நம்ம கொடுத்தாகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப சொல்ல விரும்பல, தயவுசெய்து யாராக இருந்தாலும் சரி, இந்த பூமியில் யாராக இருந்தாலும் சரி, அது யாருக்கிட்ட நம்ம கடன் வாங்கியிருந்தாலும் கண்டிப்பாக அந்த கடை நம்ம திரும்பி கொடுத்து ஆகணும். அப்படி கொடுக்க முடியாத சுச்சுவேஷன் இருக்கிற டைமில் நம்ம பரவாயில்ல ஓகே, ஆனால் கொடுக்க சூழ்நிலைகள் மாறி நம்ம கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும்போது நம்ம ஏமாற்றணுமா, அவங்க வயிற்றுச்சு, அவங்க சாபம், அவங்க கஷ்டம் எனக்கு நம்மளுடைய வாய்க்கு வந்துடும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸ், அவர் பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுற அம்மாங்க, கஷ்டப்படுற ஃப்ரெண்ட்ஸுங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையோ 2 பைசா வட்டினா கம்மி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் 2 பைசா வட்டி யார்கிட்டையோ வாங்கி கிட்டத்தட்ட 14 லட்சத்துக்கு வாங்கி கணக்கு கொடுத்துட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். இவருக்கு அந்த என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு
என் ஃப்ரெண்டு வந்து அவரோட ஃப்ரெண்டு கிட்ட வாங்கி நிறைய பேர் கொடுத்துட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வாங்கணும் என்ன பண்ணாங்க, கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 8 வருஷம் ஆயும் திரும்பி அந்த காசு கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். அந்த 14 லட்சத்தை எல்லாரும் வாங்கி நீங்கள் எல்லாம் ஏமாற்றிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் தரேன் அதோ தரேன் இதோ தரேன் ஏமாற்றிட்டாங்க. அவங்க நல்ல நிலைமையில் வந்துட்டாங்க, ஆனாலும் அவங்க திரும்பி கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். அந்த என் ஃப்ரெண்டை ஒரு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டார் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா கடன் கொடுத்த ஃப்ரெண்டு அவரை டார்ச்சர் பண்ணி ரொம்ப நச்சரிச்சு, இவர் ஒரு ரூபா கூட அதில் ஆசைப்பட்டு எடுக்கலை. ஒரு வட்டிக்கு 2 பைசா வட்டிக்கு வாங்கி கொடுக்கும்போது கூட இவர் அதில் ஒரு ரூபா கூட பர்சன்டேஜ் ஏதோ ஒரு எந்த பர்சன்டேஜோ ஒரு காசை ஒரு கூட எடுக்கலை. ஆனால் வாங்கி ஹெல்ப் பண்ணார். ஆனால் வாங்கினவங்க ஏமாற்றி இதோ தரேன் அதோ தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். தயவுசெய்து என் தாட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ், தயவுசெய்து நீ கடன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அந்த கடத்தை நீங்கள் திருப்பி கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில் அந்த ஃப்ரெண்டு வந்து நிம்மதி இல்லாமல் அவங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க, அவங்க அம்மா இருக்கிறாங்க, அவங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்க மனைவி இருக்கிறாங்க. கடன் வாங்கி மற்றவங்களுக்கு வாங்கி கொடுத்தது தப்பு தான். ஆனால் ஒரு அன்பின் நிமித்தம் செஞ்சிட்டாரு. ரொம்ப நேசிக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க செஞ்சிட்டாரு. ஆனால் மற்ற வாங்கணும் ஈஸியாக ஏமாற்றிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமாக அவருடைய வாழ்க்கை ஒரு பெரிய கண்ணீருக்குள்ளாக போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அவர் எப்படி இருக்காரு கூட தெரியல, ரொம்ப நாச்சுன்னு அவரை பார்த்து. அதனால் தயவுசெய்து ஃப்ரெண்ட்ஸ் எதாச்சும் என்னன்னா யாரு காசும் 100 ரூபா 500 ரூபா 1000 ரூபா 10,000 திருப்பி சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கடன் வாங்கி தான் தயவுசெய்து கொடுத்துருங்க. அது கொடுத்தா நமக்கு ஆசீர்வாதம், நமக்கு கனம் மதிப்பு எல்லாமே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தயவுசெய்து ஒரு அவேர்னஸ் எடுங்க, ஒரு எச்சரிக்கை எடுங்க. கொடுக்காத பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம அது பல மடங்கு இந்த பூமியில் நம்ம அனுபவிப்போம், மறுமையில் அனுபவம் ஃப்ரெண்ட்ஸ். பயமத்தை நினைக்காது, இது உண்மை, இது நம்ம கொடுத்தன ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தாட்ஸ் நம்ம புரோஜமாக இருக்கு நம்புறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், மேக் ஏ நைஸ் டே, காட் பிளஸ் யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.